ஐயோ, போறேன், சத்தியமா போறேன். போயிடுறேன். போறியா? சத்தியமா போறேன். சென்னை கீழ்ப்பாக்கம் கால்வாய் சாலையில் வசித்து வந்த வினோத் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் வெளியே நிறுத்தி வருவது வழக்கம். இந்த நிலையில் வினோத்தின் இருசக்கர வாகனம் நள்ளிரவில் தீப்பிடித்து எரிவதாக அக்கம் பக்கத்தினர் தகவல் கொடுத்தனர். உடனே வினோத் சென்று பார்த்தபோது தான் ஆசையாய் வாங்கிய புதிய வாகனத்தோடு அருகில் இருந்த 5 வாகனங்களும் எரிந்து நாசமானது தெரிய வந்தது. தகவல் அறிந்த டிபி சத்திரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது வினோத்தின் வீட்டின் முதல் தளத்தில் வாடகைக்கு வசித்து வந்த 65 வயதான நடராஜ் என்பவர் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தியது தெரிய வந்தது. சம்பவம் நடைபெற்ற இரவு மாயமான நடராஜ் காலையில் எதுவுமே நடக்காதது போல கூலாக வந்து தனது இருசக்கர வாகனம் காணவில்லை என வீட்டின் உரிமையாளரிடம் தெரிவித்துள்ளார். உடனே போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து நடராஜை கைது செய்தனர். விசாரணையில் 4 ஆண்டுகளுக்கு முன் நடராஜ் தனது மனைவியோடு 6 லட்சம் ரூபாய் லீஸுக்கு வினோத் வீட்டுக்கு குடிபுகுந்துள்ளார். ஓராண்டுக்கு முன்பு நடராஜின் மனைவி இறந்ததாகவும் அதன் பின்னர் நடராஜ் அடிக்கடி மது அருந்திவிட்டு வந்தும் பல பெண்களை வீட்டுக்கு அழைத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் வீட்டின் உரிமையாளர் சிசிடிவி பொருத்திய நிலையில் பலமுறை நடராஜ் அதனை உடைக்க முயன்றதும் அங்கிருந்த கேமராவில் பதிவாகி உள்ளது. மேலும் உல்லாசமாக இருக்க ஒரு பெண்ணை வீட்டுக்கு அழைத்து வந்த போது அந்த பெண் வீட்டை விட்டு வெளியேறாமல் மது போதையில் இருந்ததால் அந்த பெண்ணை நடராஜ் இழுத்து சென்று வெளியேற்றிய காட்சிகளும் சிசிடிவியில் பதிவாகி உள்ளன. நடராஜின் நடவடிக்கை பிடிக்காத வினோத் வீட்டை காலி செய்ய சொல்லியதாகவும் லீஸ் தொகையை கொடுத்தால்தான் வீட்டை காலி செய்வேன் என நடராஜ் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக நடராஜ் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் 3 மாதங்களில் வினோத் பணத்தை தர ஒப்புக்கொண்டதாகவும் இதனை மனதில் வைத்து அவர் பழிவாங்கியதாகவும் வினோத் தெரிவித்திருக்கிறார்.